புதுச்சேரியில் 20ஆம் ஆண்டு பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. இதில் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரிய வகை நாணயங்கள், செப்பேடுகள் மற்றும் ஓலைச்சுவடிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மாணவர்களுக்கு சேகரிப்பு கலையை வளர்க்கும் விதமாக நாட்டின் மரபு செல்வங்களை காக்கும் வகையில் தொண்டைமண்டல நாணயவியல் கழகம் மற்றும் புதுச்சேரி வரலாற்று சங்கம் 1911 இணைந்து நடத்தும் 20ஆம் ஆண்டு தமிழர்களின் பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி ஆந்திர மகாசபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெறுகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககாலம் மற்றும் பிற்கால சேர சோழ பாண்டியர், சாதவாகனர், பல்லவர் கால நாணயங்கள், விஜயநகர பேரரசர், செஞ்சி மதுரை நாயக்க மன்னர்களின் காசுகள், ஆற்காடு நவாப்புகள், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், மைசூர் உடையார், ஐதராபாத் நிசாம், திருவாங்கூர் புதுக்கோட்டை, மராட்டியர் காலத்து நாணயங்கள், இந்தியாவில் சமஸ்தான அரசர்களால் வெளியிடப்பட்ட காசுகள், இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, பிரெஞ்சுகீசியர், பிரெஞ்சுக்காரர்கள், டானிஷ்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கில இந்திய பேரரசர்கள் வெளியிட்ட அரிய நாணயங்கள், ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள் என பல வகையான பழங்கால நாணயங்கள், பழமையான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது.